டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் நடுவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சஞ்சு சாம்சனுக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 30% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை அடைந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டின் ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 221 ரன்கள் சேர்த்தது. இதன்பின் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. சிறப்பாக விளையாடிய கேப்டன் சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 6 சிக்ஸ் 8 போர்ஸ் உட்பட 86 ரன்களை விளாசினார். இந்த போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு 3வது நடுவர் அவுட் கொடுத்த விவகாரம் சர்ச்சையானது. முகேஷ் குமார் வீசிய 16வது ஓவரில் 6 அடிக்க முயன்றார் சஞ்சு சாம்சன். ஆனால் பந்து பவுண்டரி எல்லையில் நின்றிருந்த ஷாய் ஹோப் கைகளில் சென்று விழுந்தது. இருப்பினும் ஷாய் ஹோப் அந்த கேட்சை சரியாக எடுத்தாரா என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் சில ரீபிளேவில் ஷாய் ஹோப் கேட்ச் பிடித்த போது பவுண்டரி எல்லையில் கால் பட்டது போல் தெரிந்தது. ஆனால் 3வது நடுவர் ஒரு நிமிடத்தில் சஞ்சு சாம்சனுக்கு அவுட் என்று தீர்ப்பு வழங்கினார். இதனை ஏற்காத சஞ்சு சாம்சன் நடுவர்களுடன் சில நிமிடங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது மட்டுமல்லாமல் 3வது நடுவரின் தீர்ப்பை ஏற்காத சஞ்சு சாம்சன் கோபத்தில் மேல் முறையீடு எடுப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் சஞ்சு சாம்சனின் விக்கெட்டை சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சஞ்சு சாம்சனின் நடவடிக்கையை கண்டித்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போட்டி ஊதியத்தில் இருந்து 30% அபராதமாக சஞ்சு சாம்சனுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரது ரசிகர்கள் விரக்தியை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர்.